பார்க்கடலை சுருக்கி நம் வீட்டில் வைக்க இருக்கிறோம். பொதுவா பார்க்கடல்ல யாரு தோன்றினாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும், மகாலட்சுமி. இந்த மகாலட்சுமியோடு நிறைய செல்வத்தை கொடுத்த தெய்வங்கள், அதாவது காமதேனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐராவதம், இது எல்லாம் தோன்றியது. அதோடு அமிர்தமும் தோன்றியது. பொதுவா ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிந்துக்கணும். கடல் தான் நாம பார்த்தீங்கன்னா கடலுடைய சுருக்கிய வடிவம் எது? உப்பு. இந்த உப்பு எதற்கு பயன்படுது? நேர்மறை சக்தி. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய திருஷ்டி எல்லாம் அது என்ன பண்ணுதுன்னா எடுத்துக்கொள்கிறது. அதுல இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பூமி தத்துவம் அப்படின்னு நம்ம எடுத்து கவனிச்சோம்னா அதிக வலுவானது நீர் தத்துவம். அதிக வலுவானது என்பது என்ன? நீர் தத்துவம். இந்த நீர்ல தான் மகாலட்சுமியும் என்ன பண்றாங்க? உரைகிறார்கள். அப்போ நீர் என்பது சந்திரன். நீர் என்பது என்ன? சந்திரன். அதில் உறையும் மகாலட்சுமி சுக்கிரன். இப்ப சுக்கிரனோடு சந்திரன் இணைந்து இருக்கக்கூடிய கிரக அமைப்பு எந்த இதுல இருக்கு அப்படின்னா ரிஷப ராசியில இருக்கிறது. இப்ப ரிஷப ராசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது 2ஆம் பாவம். அப்போ நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா ரிஷப ராசியின் அதிபதி யாரு? சுக்கிரன். அதில் உச்சம் அடைகிறது 2 கிரகங்கள். அதுல ஒண்ணு ராகு, இன்னொன்னு சந்திரன்.